இந்த உலகத்தில் எத்தனையோ ரோடு இருக்கு, மேடு இருக்கு, வீடு இருக்கு, நாடு இருக்கு. இதுக்கெல்லாம் பேசா பல பேரும் இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியாத 10 இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரிஸோட நேம்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ்பேக் வேரி. நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது நல்லாவே தெரியும். இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ why USD is not equal to INR நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்கு, மேலே லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுல நான் 2 கேள்வி கேட்டிருந்தேன். ஒன்று which is the most imported product of India, இன்னொன்று which is the most exported product of India. நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது ஆப்வியஸாக எலக்ட்ரானிக் குட்ஸை தான். அதுவே நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரிஃபைன்டு ஃபியூல்ஸை. அதாங்க இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின், மண்ணெண்ணெய் அதெல்லாம் ரெண்டும் ஒன்று தானோ பரவாயில்ல. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 10 இருக்க நாடு இந்தியாவுக்கு ஒரு பக்கத்து நாடு தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே பக்கத்து நாடு. அதுதான் இலங்கை ஆர் ஸ்ரீலங்கா. நீங்கள் 4 ரூபாய்க்கு ஒரு இந்தியா மேப்பை வாங்கி 4 செகண்ட் பார்த்தா கூட போதும் ஸ்ரீலங்கா பார்க்க தண்ணீர் துளி மாதிரி இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இது தண்ணீர் துளி இல்லை, கண்ணீர் துளி. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஸ்ரீலங்காவோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிக் நேம் இந்தியாஸ் டியர் ட்ராப். சுவிட்சர்லாண்டில் சீஸ் ஃபேமஸ், ட்ரீஸ் ஃபேமஸ், சாக்லேட் ஃபேமஸ், ஃப்ரெஷ் கேக் ஃபேமஸ். இதுக்கெல்லாம் மேலே இங்கே தான் ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மில்க் அண்ட் ஹனி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மாடு கூட நம்மளோட ரொம்ப வேலை செய்யுதோ. இதனாலேயே இந்த நாட்டுக்கு வந்த பேர் சுவிட்சர்லாண்ட், த லேண்ட் ஆஃப் மில்க் அண்ட் ஹனி. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 8 பார்க்க போகிற நாடு மங்கோலியா. இங்கே கிளைமேட் ரொம்பவே ட்ரையாக இருக்குமா. எவ்வளோ ட்ரைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே க்ளவுட்ஸே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு ட்ரை, அவ்வளோ சூப்பர் ட்ரை. இது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே வைடான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். இதனால கொஞ்சம் நார்மலாக இருக்க ப்ளூ ஸ்கையோட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளூவாகவே இருக்குமா. ஸோ த லேண்ட் ஆஃப் ப்ளூ ஸ்கை மங்கோலியா. நம்ம எல்லாரும் ஏரியை பார்க்க ஏற்காடு போகணும், கடலை பார்க்க கன்னியாகுமரி போகணும்னே டியூன் ஆகிட்டோம். ஆனால் நீங்கள் மட்டும் ஃபின்லாண்டில் பிறந்திருந்தா எட்டி பார்த்தாலே ஏரி தெரியும் போல். ஏன்னா இந்த நாட்டில் 1,87,888 லேக்ஸ் இருக்கான் ஒரே நாட்டில். ஸோ த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் ஃபின்லாண்ட். மியூசிக் இஸ் a யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த லாங்குவேஜை ரொம்பவே யூஸ் பண்ணுறது ஆஸ்திரியாவாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஸ்திரியா இஸ் ஃபேமஸ் ஃபார் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ். இங்கே வருஷத்தில் 12 மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக நடந்தே ஆகணும். இல்லைன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் மண்டை குழம்பி மெண்டல் ஆயிடுவாங்க போல. அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்ட் ஆஸ்திரியாவுக்கு ஆடிக்கிட்டே போகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மீதி லிஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு சேனலாக வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த சேனல் தான் ஃபார்சேஜ் சாவேஜ். why should I watch this? இங்கே ஃபார்சேஜ்ங்கிற ஒரு புது ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இவர் சொல்லி தராரு. போய் பாருங்க, பிடிச்சிருந்தா பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க நாடு சிலே. இதோட பேர் என்ன, சில்லி வேர்ல்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த சிலேவை தான் லேண்ட் ஆஃப் போயட்ஸ்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க இருக்க ரிச் போயட்டிக் ட்ரெடிஷனால தான். எவ்வளோ ரிச்னு பார்த்தா, பாப்லோ நெருடோஸ் அண்ட் கேப்ரியலா மிஸ்டல்ங்கிற 2 நோபல் பிரைஸ் வின்னிங் போயட்ஸ் சிலே நாட்டை சேர்ந்தவங்க தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேண்ட் ஆஃப் மில்க் அண்ட் ஹனி சுவிட்சர்லாண்டு சொன்னேன். ஆனால் மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு சுவிட்சர்லாந்து இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? போனா முட்டா பையிலே அப்படின்னு கொண்டு வச்சுருவீங்க. ஆனால் நிஜமாலே சுவிட்சர்லாந்து மிடில் ஈஸ்ட்லேயும் இருக்கு. அதுதான் லெபனான். இப்போதான் வார் கிரைம்ஸ் காரணமாக இந்த நாட்டோட எக்கானமி ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஆனால் 1950s and 60sல லெபனானோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் பவர் சுவிட்சர்லாண்டுக்கே டஃப் கொடுக்குற அளவில் இருந்துச்சா. அதனாலேயே லெபனானை சுவிட்சர்லாண்ட் ஆஃப் மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல டாப் 3 வரட்டும். இதுல 3rd பிளேஸ்ல இருக்க நாடு ஈராக். இந்த நாடை கிரேடல் ஆஃப் ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? நமக்கு கீழடி தெரியும்ல, அதே மாதிரி மெசபடோமியான ஒரு சிவிலைசேஷன் இருக்கு. அது இங்கே தான் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா யூஃப்ரேட்டிஸ் அண்ட் டிக்ரிஸ்ங்கிற 2 நதிகளுக்கு நடுவில் தான் இந்த சிவிலைசேஷன் இருந்துச்சு. நம்பர் 2ல இந்தோனேஷியா இருக்கு. இந்தோனேஷியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுதான் எமரால்ட் ஆஃப் ஈக்வேட்டர். இதுக்கு 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்று, இந்தோனேஷியா கரெக்டா ஈக்வேட்டர்ல இருக்கு. அதுவே நம்ம சேட்டலைட்ல இருந்து பார்த்தோம்னா ஒரே பச்சையா இருக்கு. ஸோ த எமரால்ட் ஆஃப் ஈக்வேட்டர் இந்தோனேஷியா தானே. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்க நாடு சவுத் ஆப்பிரிக்கா. இதோட இன்னொரு பேரு த ரெயின்போ நேஷன். இந்த பேரை கொடுத்தவர் மிஸ்டர் டெஸ்மாண்ட் டூட்டு. பிளாக் லைஃப்ஸ் மேட்டர், ஒயிட் லைஃப்ஸ் மேட்டர், ஆல் லைஃப்ஸ் மேட்டர்னு 1994லயே நம்பினவர். அதனால தான் 1994 ஜெனரல் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரெயின்போ நேஷன் பேரை வச்சுட்டாரு. இந்த வீடியோக்கான 2 கொஸ்டின்ஸ் என்னன்னா, விச் கண்ட்ரி இஸ் கால்ட் த பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப், விச் கண்ட்ரி இஸ் கால்ட் த லேண்ட் ஆஃப் ஈகிள்ஸ்.
இதுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் ஃப்ரைடே நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம மற்ற வீடியோ பார்த்தீங்கனாலே மொத்த வாரம் முடிஞ்சு போயிடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போகிற போக்கில் ஒரு லைக்கை போட்டு போங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் ஃப்ளாஷ்பேக் பேரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் நமக்கு ஆளுக்கு மாற்றி விட்ருங்க. அப்போ தான் உங்கள் வீட்டு ரேடியோ நான் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.